எபிரியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. ஆமென். நம்பிக்கை என்றால், நம்பிக்கைக்கோ விசுவாசத்துக்கோ என்ன வித்தியாசம்? பிலீஃப் அண்ட் ஃபெய்த்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? விசுவாசம் என்றால் நம்ம வீட்டுக்கு போடுகிற அஸ்திபாரம், அதுதான் விசுவாசம். பிலீஃப் என்றால் வீட்டுக்கு போடுகிற அஸ்திபாரத்தில் மேல கட்டக்கூடிய கட்டிடம் தான் பிலீஃப் என்று அர்த்தம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம இந்த ஜெபத்துக்கு வரும்போது யார் எவ்வளோ பேர் விசுவாசத்தை ஆடையாய் அணைந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்காம ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மளால பார்க்கவும் முடியாது, உணரவும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் என்றால் காண முடியாததை காணக்கூடிய அந்த அற்புதத்தா விசுவாசம். ஒரு கிறிஸ்தவங்களுக்கு விசுவாசம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான அஸ்திபாரம். விசுவாசம் இல்லாம யாருமே ஆண்டவருடைய முகத்தை காண முடியாது. வானமும் பூமியும் அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தையோ என்னைக்குமே அது அழியாதது. ஆண்டவர் உன்னை பார்த்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அது நிறைவேற்றாம உன் வாழ்க்கையில என்னைக்குமே இருக்காது. ஏனென்றால் உனக்கு வாக்கு கொடுத்தவர் உயிரோடு இருக்கிற தேவன் வாக்கு கொடுத்தார். ஒரு சாதாரண மனிதன் வாக்கு கொடுக்கல. உன் ஆசீர்வதிக்குவேன் என்று சொல்லது சாதாரண மனிதன் கிடையாது. அவர் இயேசு கிறிஸ்து உனக்கு வாக்கை கொடுத்திருக்கிறார். உனக்கு அற்புதம் செய்ய போறார் என்று இந்த கூட்டத்தில் உனக்கு அற்புதம் செய்ய போறார் என்று வாக்கு கொடுத்தா கண்டிப்பா செய்வார். இந்த இன்னைக்கு வந்திருக்கிற யாவருமே வெறுமா நீங்க போக மாட்டீங்க. ஏனென்றால் விசுவாசத்தை ஆடையாய் அணைந்து கொண்டு இங்க அமர்ந்திருக்கீங்க. விசுவாசத்தோடு யாரெல்லாம் தேடி வருகிறார்களோ அவருக்கு நிச்சயமாக கேடகத்தின் இரட்சிப்பான நன்மையை முடிசூட்டக்கூடிய ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.